ஹாய், இன்றைக்கி ரொம்பவே மொறுமொறுப்பான ராகி கம்பு தோசை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 2 கப் கம்பு, 2 கப் ராகி, 1 கப் உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி 4-5 வாட்டியாச்சும் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 8 மணிக்கு ஒரு நேரமாச்சும் ஊற வச்சு அப்புறமா கிரைண்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது புளிச்சு வரும். பாருங்கள், இந்த மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு. அதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா ஒரு தோசை சட்டியை சூடு பண்ணி அதில் இந்த மாவை ஊற்றி இந்த மாதிரி மெல்லிசாக பரத்தி கொஞ்சமாக கீ விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட மொறுமொறுப்பான ராகி கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது தக்காளி சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கால்சியமும் அயன் சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.